உங்க வாழ்க்கையில என்னைக்காவது நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறாரு, மத்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்களே, நம்ம கிட்ட மட்டும் ஏன் எதுவுமே இல்லைன்னு அழுதுருக்கீங்களா? அப்போ நீங்க இந்த கதையை கேட்டே ஆகணும். இந்த கதை கண்டிப்பா உங்களை உத்வேகப்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற குறைய நினைச்சு நீங்க பெருமைப்படுவீங்க. அதுதான் உங்களோட மிகப்பெரிய பலம்னு புரிஞ்சுக்குவீங்க. ஒரு பக்கம் சிறகே இல்லாம ஒட்டுமொத்த காடும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இமயமலை அளவுக்கு உயரமான ஒரு சிகரத்தை நோக்கி அந்த சின்ன குருவி போகும்போது ஒரு பக்கம் புயல், இன்னொரு பக்கம் மரணம். எங்க ஓடுறது? அவனோட ஒரு சிறகு அவனை காப்பாத்துமா? பலசாலியான கழுகுகளே புயல்ல சிக்கி தவிச்சப்போ இந்த ஒத்த சிறகுடைய குருவி மட்டும் எப்படி சமாளிக்கும்? இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த கதை உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நினைச்சு நீங்க வருத்தப்படுறத நிறுத்திட்டு இருக்கிறத வச்சு எப்படி சிகரத்தை தொடலாம்னு கத்துக்க போறீங்க. இது ஒரு பறவையோட கதை மட்டும் இல்ல, உங்க மனசுல இருக்கிற அந்த போராட்டத்தின் கதை. நீலகிரி வனம்னு ஒரு அழகிய காடு, பார்க்கவே பச்சை பசேன்னு அருவிகள் கொட்டுற அந்த அற்புதமான காடு. அங்க ஆயிரக்கணக்கான பறவைகள், விலங்குகள் இருக்கு. ஆனா அந்த காட்டுல ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. யார் பலசாலியோ அவங்க தான் மதிக்கப்படுவாங்க. அந்த காட்டுல இருக்கிற ஒரு சின்ன ஆலமரத்துல தான் நம்ம கதாநாயகன் சின்னா பிறக்கிறான். சின்னா ஒரு சிட்டுக்குருவி. ஆனா மத்த குருவிகளை விட சின்னா கொஞ்சம் வித்தியாசமானவன். முட்டையில இருந்து வெளியே வரும்போதே அவனோட இடது சிறகு பாதியிலேயே வளர்ச்சி நின்று போயிருந்தது. மத்த பறவைகள் எல்லாம் சிறகு விரிச்சு படபடன்னு அடிக்கும் போது சின்னாவால ஒரு பக்கம் மட்டும்தான் வேகமா அடிக்க முடியும். அவனோட அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே கவலை. இந்த காட்டுல இவன் எப்படி பிழைக்க போறான்? பருந்தும் கழுகும் இவனை சும்மா விடுமா? ஆனா சின்னாவோட கண்ணுல ஒரு உறுதி இருந்துச்சு. அவன் தரையில விழுந்து கிடக்கிற தானியங்களை சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க விரும்பல. வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். சின்னா வளர வளர அவனுடைய குறைகளும் அவனை விடாம துரத்துச்சு. ஒரு நாள் காட்டுல இருக்கிற இளவட்ட பறவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு சின்னா ஒரு நாள் போக, டேய் சின்னா, நீ எதுக்கு இங்க வந்த? அந்த பக்கம் போய் எறும்பு ஏதாவது போகுதான்னு பாரு. உன்னால ஒரு அடி உயரமே எழும்ப முடியாது, இதுல எங்களோட போட்டிக்கு வரியா அப்படின்னு ஒரு மைனா கிண்டல் பண்ணுச்சு. மத்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து சிரிச்சாங்க. சின்னாவோட மனசுக்குள்ள ஒரு வலி. அந்த வலி உடம்புல வர்ற வலியை விட ரொம்ப கொடுமையானது. அவன் ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தான். அப்போ அங்க வந்த ஒரு வயசான ஆந்தை சின்னாவை பார்த்து, சின்னா, ஏன் அழுகுற? உன் சிறகு சின்னதா இருக்கிறது உன் தப்பு இல்ல, ஆனா அதை நினைச்சு நீ அழுகிறது உன்னுடைய பலவீனம். மத்தவங்க உன்ன முடியாதுன்னு சொல்லும் போதுதான் உன்னால முடியும்னு நீ அவங்களுக்கு காட்டணும். வானம் எல்லாருக்குமானது சின்னா, அது பலசாலிகளுக்கு மட்டுமானது மட்டும் இல்ல, விடாமுயற்சியா இருக்கிற எல்லாருக்குமானது. இந்த ஒரு வார்த்தை சின்னாவோட மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவனுடைய வாழ்க்கையவே மாத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த பசுமையான காட்டுக்குள்ள 25 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாவான்னு ஒரு போட்டி நடக்கும். இது பறவைகளுக்கு மட்டும் நடக்கக்கூடியது. இது சாதாரணமான போட்டி இல்ல. அந்த காட்டிலேயே இருக்கிற மரண சிகரம்னு சொல்லப்படுற ஒரு உயரமான மலையை தொடரணும். அதுக்கு நடுவுல கடுமையான மேகங்கள், மின்னல்கள், அப்புறம் வேட்டையாடுற பெரிய பறவைகள்னு ஏகப்பட்ட ஆபத்து இருக்கும். அதுல ஜெயிக்கிறவங்க தான் பறவை இனங்களுக்கே தலைவனாக முடியும். வரப்போற மகாவான் போட்டியில கலந்துக்கணும்னு சின்னா முடிவெடுத்துட்டான். சின்னா பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சான். மத்த பறவைகள் எல்லாம் தூங்கும் போது சின்னா விடியற் காலையிலேயே எழுந்து தன்னுடைய சிறகை வச்சு எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டான். முதல் நாள் உயரமான பாறைக்கு போறான். அங்க இருந்து குதிக்கிறான், விழுந்தான், அடிபட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு. ஆனா அவன் நிக்கல, மறுபடியும் விழுந்தான், அடிபட்டுச்சு. 100வது நாளும் விழுந்தான், அடிபட்டுச்சு. ஆனா சின்னா முயற்சியை மட்டும் விடல. இந்த பயிற்சியில தான் சின்னா கவனிச்சான், மத்த பறவைகள் எல்லாம் வேகமா சிறகடிச்சு பறக்குதுங்க, ஆனா தனக்கு அந்த வேகம் வராது. அதனால அவன் காற்றின் ஓட்டத்தை கவனிக்க ஆரம்பிச்சான். காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் தன்னுடைய சிறகை ஒரு துடுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு நீச்சல் அடிக்கிற மாதிரி காத்திலேயே மிதக்க கத்துக்கிட்டான். இததான் நண்பா ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றோம். உங்ககிட்ட பலம் குறைவா இருந்தா உங்க புத்தியை பயன்படுத்தி அந்த பலவீனத்தை எப்படி தாண்டலாம்னு யோசிக்கணும். நீங்க இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்க? ஐயோ, எனக்கு எந்த வசதியுமே இல்லையே, எனக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ண ஆள் இல்லையேன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? அப்போ இதை கேளுங்க. ஹியூமிலேஷன் இஸ் த ஆக்சிஜன். சின்ன அந்த பாறையில இருந்து குதிச்சப்போ அவன் முதல் தடவையை பறக்கல, கல் மாதிரி தரையில விழுந்தான். முட்கள் அவன் உடம்ப கிழிச்சது. அங்க இருந்த மத்த விலங்குகள் எல்லாம் சிரிச்சுதுங்க. ஒத்த சிறகு குருவியே, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்டுச்சுங்க. நம்ம வாழ்க்கையிலயும் இதுதான் நடக்கும். நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சாலோ இல்ல ஒரு பெரிய கனவை நோக்கி ஓடினாலோ முதல்ல சிரிக்க போறது உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான். அந்த சிரிப்பை கேட்டு நீங்க முடங்கி போயிட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனா சின்ன என்ன பண்ணான்னு தெரியுமா? அந்த அவமானத்தையே அவனுடைய ஆக்சிஜனா மாத்திக்கிட்டான். அந்த வழிதான் அவனை மறுபடியும் பாறை மேல ஏற வச்சது. உலகம் உங்களை மதிக்கணும்னா முதல்ல நீங்க உங்களை மதிக்கணும். மத்தவங்க போடுற கேலி சொற்களை கல்லா மாத்தி உங்க வெற்றிக்கான கோட்டையை கட்டுங்க. சின்னாவோட பயிற்சி யாருக்காகவும் இல்ல, அவன் கழுகு கூட போட்டி போடல,
அவன் மத்த பறவைகள் கூட போட்டி போடல. அவன் நேத்து இருந்த சின்ன கூட போட்டி போட்டான். முதல் நாள் 1 அடி உயரத்துல பறந்தான். 10வது நாள் 2 அடி உயரத்துல பறந்தான். 100வது நாள் மேகங்களை தொட்டான். நண்பா, தயவு செஞ்சு உங்களை மத்தவங்களோட ஒப்பிடாதீங்க. அவன் கார் வாங்கிட்டான், இவன் வீடு வாங்கிட்டான்னு நினைச்சு உங்க நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. நேத்து நீங்க இருந்ததை விட இன்னைக்கு 1% ஒரே 1% முன்னேறி இருந்தா கூட நீங்க வெற்றியாளன் தான். சின்னாவோட ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒரு நாள் சிகரத்துல அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்த சிம்மாசனத்துக்கான விலை அது. இப்ப சின்னாவோட கதைக்கு வரும். மகாவான் போட்டிக்கான நாள் வந்தது. சிங்கராஜா ஒரு பெரிய பாறையில உட்கார்ந்து கர்ஜனை செஞ்சு போட்டியா ஆரம்பிச்சு வச்சாரு. வரிசையா கழுகுகள், பருந்துகள், வானம்பாடிகள்னு பெரிய படையே நின்னுட்டு இருக்க அந்த வரிசையில கடைசியா ஒடுங்கி போய் நம்ம சின்ன நின்னுட்டு இருந்தான். விலங்குகள் எல்லாம் கூட்டமா கூடி பேச ஆரம்பிச்சாங்க. பாருங்களேன், அந்த மொட்டை சிறகு குருவி கூட இங்க வந்திருக்குது. இது உயிரோட திரும்புறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லுச்சுங்க. அதுக்கப்புறம் விசில் சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல சின்ன ரொம்ப பின்னாடி இருந்தான். மத்த பறவைகள் எல்லாம் கண்ணு மறைஞ்சு போற அளவுக்கு உயரத்துல போயிட்டாங்க. சின்ன மெதுவா நிதானமா தன்னுடைய டெக்னிக்கை பயன்படுத்தி மேல பறக்க ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு தெரியாது, இந்த முறை வானம் வெறும் புயலை மட்டும் கொண்டு வரல, பசியில அலையிற மரணத்தையும் சேர்த்து அனுப்பிச்சிருந்துச்சுன்னு. பாதி தூரம் போனப்போ வானம் கருக்க ஆரம்பிச்சது. பயங்கரமான இடி, மின்னல், சூறாவளி காத்துன்னு ஏற்கனவே வானம் கோரமா மாறி இருந்துச்சு. பெரிய சிறகு வச்சிருந்த கழுகுகளுக்கே பெரிய பிரச்சனை. அவங்க சிறகு பெருசா இருந்தாலும் காத்து அவங்கள அப்படியே சுருட்டி போட்டுருச்சு. பல பறவைகள் பயந்து போய் மரங்களுக்குள்ள தஞ்சம் புகுந்தாங்க. போட்டியை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் கழுகுகளே திணறி கீழே விழுந்துட்டு இருக்கத பார்த்து இந்த சின்ன குருவி என்ன பண்ண போகுதோன்னு எல்லாரும் கவலையா இருந்தாங்க. ஆனா சின்ன அந்த சூறாவளி காத்தோட வேகத்தை பயன்படுத்தி சாமர்த்தியமா மேல போய்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன் அந்த சூறாவளிக்கு எதிரா போராடல. அதுக்கு பதிலா அந்த சூறாவளியோட சுழற்சியிலேயே தன்னை ஒப்படைச்சான். காத்து மேல போகும்போது அவனும் மேல போனான். அங்க ஒரு கழுகு தட்டு தடுமாறி விழுந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து சின்ன சொன்னான், சிறக விரிக்காத, காத்தோட திசையில உன் உடம்ப வளைச்சிரு, அப்பதான் உன்னால தப்பிக்க முடியும்னு சொல்றான். அந்த கழுகு சின்னாவை ஆச்சரியமா பாக்குது. ஒரு சின்ன குருவி தனக்கு பாடம் சொல்லி கொடுக்குதே அப்படின்னு. அதுக்கப்புறம் சூறாவளி காத்தை தாண்டி சின்ன மேல பறந்துகிட்டு இருந்தான். அந்த நேரத்துல மேக கூட்டங்களுக்குள்ள இருந்த ஒரு நிழல் வேகமா இறங்குச்சு. அது ஒரு பயங்கரமான, மூர்க்கமான, செம்மையான பருந்து. அந்த பருந்து அந்த மரண சிகரத்து பகுதியில வாழும் ஒரு கொடூரமான வேட்டைக்கார பருந்து. புயல் வரப்போகுதுன்னா மற்ற பறவைகள் எல்லாம் பயந்து ஓடும். ஆனா இந்த சிகரத்துல இருக்கிற பருந்துக்கு மட்டும் கொண்டாட்டம் தான். பலவீனமான பறவைகளை வேட்டையாட சரியான நேரம் அது. அந்த பருந்து நேரா சின்னாவை நோக்கி வந்துச்சு. அட, இன்னைக்கு நமக்கு ஒரு சுவையான குட்டி இறைன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே வேகமா பாஞ்சிச்சு. சின்ன ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறான். ஒரு பக்கம் புயல், இன்னொரு பக்கம் மரணம். எங்க ஓடுறது? அவனுடைய ஒரு சின்ன சிறகு அவனை காப்பாத்துமா? சின்னாவுக்கு தெரியும், நேருக்கு நேர் மோதுனா அவனுக்கு மரணம் நிச்சயம்னு. இந்த செம்மை நிறமான பருந்து மத்த பறவைகளை போல இல்ல. இது ஒரு நிமிஷத்திலே வேட்டையாடிடும். சின்ன தன்னுடைய பயிற்சி காலத்துல கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை இப்போ பயன்படுத்தினான். காற்றின் ஓட்டத்தை அவன் நல்லா படிச்சிருந்தான் இல்லையா? அதை வச்சு அவன் என்ன பண்ணான்னா, புயல் காத்து பயங்கர வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காற்று சுழலுக்குள்ள வேகமா புகுந்தான். அந்த காற்று சுழல் ஒரு நீர் சுழி மாதிரி. உள்ள போனாங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். சாதாரணமா எந்த பறவையும் அதுக்குள்ள நுழைய யோசிக்கும். ஆனா சின்னாவுக்கு தெரியும், அபாயகரமான இடத்துல தான் பாதுகாப்பான இடமும் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு. சின்ன உள்ள போனதும் அந்த பருந்து பயங்கர வேகமா சின்னாவை பின்தொடர்ந்து அதே காற்று சுழலுக்குள்ள வந்துடுச்சு. ஆனா அதுக்கு சின்னாவோட ஒரு சிறகு வித்தை தெரியாது. அந்த பருந்து தன்னுடைய பெரிய சிறகுகளை வச்சு காத்துக்கு எதிரா போராடுச்சு. ஆனா காத்து அதை அப்படியே சுழட்டி போட்டுருச்சு. சின்னாவோ தன்னுடைய சின்ன சிறகை ஒரு துடுப்பு மாதிரி பயன்படுத்தி அந்த காற்று சுழலோட வேகத்தையே தனக்கு சாதகமாக்கிச்சு. அப்படியே ஒரு சர்க்கஸ் கலைஞன் மாதிரி சுழலுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை அடிச்சு கண்ணிமைக்கும் நேரத்துல மறுபக்கம் வெளியே வந்துருச்சு. அந்த பருந்து தன்னுடைய பெரிய சிறகால காற்று சுழலுக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஒரு பெரிய வேட்டைக்காரன் ஒரு சின்ன சிட்டுக்குருவியால அசால்ட்டா ஏமாற்றப்பட்டான். ஆபத்தான இடத்துல மாட்டிக்கிட்டான். இப்போ சின்ன சிகரத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். ஆனா அவனுடைய உடம்பு முழுசா சோர்ந்து போயிருந்தது. ஒரு சிறகு மட்டும் வேலை செய்யறதுனால அவனுடைய தசை பிடிப்பு தாங்க முடியல. மூச்சு வாங்குது, கண்ணீரிட்டது. சின்ன, இதோட விட்டுறலாம், நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் தான்னு அவன் மனசு சொல்லுச்சு. ஆனா அப்போ அவனுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துச்சு. அந்த மைனா கிண்டல் பண்ணது, மத்தவங்க சிரிச்சது, அவனோட அம்மா பட்ட கவலை. நான் தோத்தா அது என்னோட தோல்வி மட்டும் இல்ல, உலகத்துல தன்னை பலவீனம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரோட தோல்வி. நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு காத்துல முடியாம தள்ளாடி விட்டுறாதுன்னு உத்வேகம் கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சக்தியை ஒன்னா திரட்டி அந்த ஒத்த சிறக அடிச்சு அப்படியே பறந்து போய் அந்த சிகரத்தோட உச்சி மேல கால் வச்சான். காடே அமைதியானது. மலையவே மூடி இருந்த மேகங்கள் விலகி சூரியன் வந்துச்சு.
சிகரத்தோட உச்சியில அந்த சின்ன குருவி ஒத்த சிறகோட கம்பீரமா நின்னுட்டு இருந்துச்சு. கீழே இருந்த விலங்குகள் எல்லாம் முதல்ல அதிர்ச்சியில இருந்தாங்க, அப்புறம் பயங்கரமான ஆரவாரம் செஞ்சாங்க. சிங்கம் தன் தலையை தூக்கி சின்னாவுக்கு மரியாதை செஞ்சது. தோத்து போன மத்த பறவைகள் மெதுவா மேல வந்தாங்க. அவங்க சின்னாவை பார்த்து கிண்டல்லாம் பண்ணல, அதுக்கு மாறா ஆச்சரியமா பார்த்தாங்க. சின்னா, எங்களை மன்னிச்சிடு, நாங்க பலம்னா எங்களுடைய சிறகுன்னு நினைச்சோம், ஆனா இப்பதான் புரியுது பலம்னா அது மனசுதான் அப்படின்னு. அதுக்கு சின்னா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, தோல்வி உங்க உடம்புல இல்ல நண்பா, உங்க எண்ணத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். தோத்துட்டோம்னு நினைக்கிற வரைக்கும் தான் நீங்க பலமானவர்கள். என்னைக்கு நீங்க தோத்துட்டோம்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்க பலவீனமாயிருங்க. ஒரு சிறகு இருந்தாலும் சரி, சிறகை இல்லாட்டியும் சரி, பறக்கணும்னு நினைக்கிறவனுக்கு வானம் ஒரு தடையே இல்லை. இந்த கதை மூலியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சின்னா வேற யாரும் இல்ல, நீங்க தான். உங்க பலவீனம் தான் உங்களோட தனித்துவம். சின்னாவுக்கு ஒரு சிறகு சரியில்லைங்கிறது ஒரு பலவீனம், ஆனா அந்த பலவீனம் தான் அவனை காற்றின் ஓட்டத்தை படிக்க வச்சுச்சு. வாழ்க்கையில பயங்கரமான ஆபத்து வரும்போது மோதணும்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு அதை எப்படி கடந்து போகலாம்னு யோசிங்க. சின்னாவுக்கு சின்ன சிறகு இருக்கிறதுனால தான் அந்த காற்று சுழலுக்குள்ள அவனால சுலபமா வெளியே வர முடிஞ்சது. ஆனா அந்த பெரிய பருந்துக்கு பெரிய சிறகு இருக்கிறதுனால தான் அது மாட்டிக்கிச்சு. உங்ககிட்ட பெரிய சக்தி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க புத்திசாலித்தனம், உங்க சாமர்த்தியம் இதெல்லாம் 1000 பலசாலிக்கு ஈடானது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா, பரவாயில்ல, அதை தாண்ட வேற என்ன வழி இருக்குதுன்னு பாருங்க. உங்க காதுல கேட்கிற எதிர்மறையான சத்தங்களை நிறுத்துங்க. சுத்தி இருக்கிறவங்க உன்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா அவங்களால அதை செய்யவே முடியாது, அதனால நீங்களும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சின்ன அவங்க பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு தரையில தான் இருந்திருப்பான். சூழலை பயன்படுத்துங்க. வாழ்க்கை எப்பவும் நமக்கு சாதகமா இருக்காது. புயல் வரும், இடி விழும், அப்போ உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காம அந்த புயலை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கலாம்னு யோசிக்கிறவன் தான் லீடர் ஆவான். வலிதான் வலிமை. சின்ன பயிற்சி எடுக்கும் போது பட்ட வலிதான் அவனுக்கு சிகரத்துல நிக்கிற தகுதியை கொடுத்துச்சு. ஈஸியா வர்ற எதுவுமே நிலைக்காது, கஷ்டப்பட்டு அடையிற வெற்றி தான் வரலாற்றுல இடம் பிடிக்கும். நண்பா, இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வசதி இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது குறை இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சிறகு இருந்தா நீங்க எந்த சிகரத்தையும் தொடலாம். இந்த கதை உங்க மனசுல ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா என்னால முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு இதை அனுப்பி வைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வானம் எல்லாருக்குமானது. அடுத்த ஒரு அருமையான மோட்டிவேஷன் ஸ்டோரியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சின்ன மாதிரி விடாம பறந்துகிட்டே இருங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ்.